அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வசிக்கக்கூடிய வீட்டை சுற்றி எந்த ஒரு காலத்துலேயும் செய்வனையோ ஏவலோ பில்லியோ சூனியமோ பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டை சுற்றி அஷ்டபந்தனம் செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடத்தில் பார்த்திங்கன்னா காளி தீட்சைங்கிறது வழங்கப்பட இருக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா கருணை எச்சினியை வச்சு முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய மாந்திரீக பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த மாந்திரீக பயிற்சியில் இந்த காளி தீட்சையில் நீங்கள் கலந்துக்கிறோன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதற்குண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான குரு தட்சணையை நீங்கள் செலுத்தி இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறலாம். டேட்டு பின்னர் ஆட்கள் சேர்ந்த பிறகு பின்னர் அறிவிக்கப்படும். சரிங்களா? அதாவது அஷ்டதிக்கு பந்தனம் பார்த்திங்கன்னா எதற்கெல்லாம் இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிதாக வீடு கட்டக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பழைய வீட்டை அவங்க சொந்தமாக வாங்கி அதில் குடும்பம் நடத்தக்கூடியவங்க, அதாவது ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் தொழிலில் எதிரிகள் எந்த விதமான செய்வனையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் அந்த எங்களுடைய தொழிலில் அது பாதிப்படைய செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய எதிரிகள் செய்யக்கூடிய எந்த விதமான செய்வனையோ ஏவலோ பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் குடும்பத்தை பாதிப்படைய செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதி காலங்கள்லேயே இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை பிரயோகம் பண்ணது உண்டு. இப்போ யாரும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஆதி காலங்களில் வீட்டை சுற்றியும் கோவிலை சுற்றியும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா இந்த அஷ்டதிக்கு பந்தனங்களை செஞ்சு வைப்பது உண்டு. ஏன்னா தொழில் போட்டிகளில் ஒரு தெய்வத்தை கட்டிடக்கூடாது, குடும்ப வளர்ச்சிகளை எதிரிகள் தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை செஞ்சது உண்டு. சரிங்களா? சரி, இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்ப்போம். அதாவது இந்த அஷ்டதிக்கு பந்தனம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு 4 திரிசூலங்கள் தேவைப்படும். இந்த 4 திரிசூலங்களும் கொஞ்சம் பாத்திர கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா 4 திரிசூலங்கள் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் போதும். ஒரே அளவில் 4 திரிசூலங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா வாங்கிக்கிங்க. அந்த திரிசூலத்தை என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள், பால், பன்னீர், சந்தனம், இளநீர் இதெல்லாம் வச்சு அந்த திரிசூலத்தை அபிஷேகம் பண்ணிடுங்க. இந்த பூஜையை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இரவு நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும். அதே போல் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் 4 சக்கரம் எழுதிக்கிங்க. இந்த 4 சக்கரத்தையுமே அதே போல் அபிஷேகம் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு அந்த எந்திரத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க. அந்த திரிசூலத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் திரிசூலத்தை ஒரு வாழை இலையில் திரிசூலத்தையும் அந்த எந்திரத்தையும் வச்சு அந்த திரிசூலத்துக்கும் எந்திரத்துக்கும் தேங்காய், வாழைப்பழம், அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கும் அந்த திரிசூலத்துக்கும் என்ன செஞ்சுக்குங்க, செவ்வரளி பூ வச்சு பூஜை போட்டுருங்க. அதன் பிறகு இந்த எந்திரத்துக்கும் திரிசூலத்துக்கும் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாகவும் பயபக்தியோடையும் இருந்து இந்த மந்திரத்தை அந்த உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்த பிறகு உங்களுடைய வீட்டை சுற்றி 4 திசைகள்லையும் ஒரு அடி ஆழம் நோண்டி நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா அந்த குழியில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கொஞ்சோண்டு 4 குழிகள்லையுமே பசும்பால் ஊற்றிடணும், நவதானியம் கொஞ்சோண்டு போட்டுடணும், மஞ்சள், குங்குமம், சரிங்களா, சந்தனம், விபூதி இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த திரிசூலத்தை என்ன செய்யணும்னா 4 குழிகள்லையுமே வச்சுட்டு அந்த எந்திரத்தையும் 4 குழிகள்லையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மருதாணி
மருதாணி இருக்குல்ல, மருதாணி செடி இருக்குல்ல, அந்த மருதாணி செடியோடைய வடக்கு போகக்கூடிய வேரையும் 4 வேர் என்ன செஞ்சுக்கங்கன்னா காப்பு கட்டி அந்த வேரை எடுத்துக்கோங்க. அந்த வேரையும் இந்த 4 குழிகள்லையுமே நீங்கள் போட்டுட்டு மண்ணை போட்டு நீங்கள் மூடிடணும். மூடிட்டீங்க அப்படின்னா இது எப்படின்னா உங்கள் குடும்பத்தை அந்த இடத்துல அந்த திக்கு பந்தனம் அப்படியே நிரந்தரமாக இருந்துடும். இதை மீறி எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே ஏவல் பில்லி சூனியம் அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்படியே இதை மீறி ஏவல் பில்லி செய்வனை சூனி செஞ்சாலும் செய்தவனுக்கே அந்த ஏவலைங்கிறது திரும்பி போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த அஷ்டதிக்கு பந்தனங்கிறது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இந்த விஷயத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே நான் சொல்லலை. இதை தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்களே பயன்படுத்திக்கிறலாம். இது நீங்கள் பயன்படுத்த தெரியலை அப்படின்னா நம்மள்கிட்ட இந்த முறையை செய்து வாங்கிக்கிறலாம். நீங்கள் இந்த முறை வேணும், இந்த அஷ்டதிக்கு பந்தனம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அனுப்புங்க. கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.